சொல்லுவாங்க. ஆலினா கடல். இந்த கடலோட சத்தத்தை ரெப்ளிகேட் பண்றதுதான் இதோடது. மழை பெய்யற மாதிரிலாம் சத்தம் வருதுன்னா இது வந்து எக்தாரான்னு சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ்க்குலாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து டிபெட்டியன் பவுல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம கும்பகோணம் இந்த சைடில் பண்ணக்கூடிய ஒரு இசைக்கருவி தான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் பிஜிபி காலேஜில் இருக்கவங்க பசுமை கண்காட்சி நடந்துட்டுருக்கு. இங்கே பல விதமான ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். முதல்ல நீங்கள் எப்படி பறையை வாசிக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு எப்படி சார் அது மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தது? வணக்கம், என்னோட பேர் வந்து மணி. ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பறை தான். சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தால் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். அங்கே வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த கம்பம் போடுற ஃபெஸ்டிவல்னு சொல்லி இந்த கொங்கு வட்டார பகுதிகளெலாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து வயசானவங்களாம் வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்போ நம்ம போய் சும்மா தட்டுறது, அதுக்கப்புறம் வீட்டில் திருவிழா முடிஞ்ச பிறகு வீட்டில் வந்து இந்த மாவு சலிக்கிற சல்லடை, அதுக்கப்புறம் தட்டு குடம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் இன்னைக்கு வந்து நான் நல்லா வாசிக்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்திருக்கேன். ஏன்னா நான் பறை எடுக்கும்போது இதை சொல்லித்தரதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. அப்படியே போய் என்னை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என் கூட வாசிக்கிற பக்கவா, அப்பதான் நானும் வாசிக்க முடியுமாங்க. ஆனா இதுக்குன்னு ஒரு தாளக்கட்டு, இதுக்குன்னு ஒரு சொல்கட்டை உருவாக்கி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோல தான் பறையில எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளவு நாள் சார் ஆகும் நம்ம இதை கத்துக்கிறதுக்கு? இல்ல, ஆக்சுவலா பறை இசைன்னு எடுத்தாலே வந்து இவ்வளோ டேஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து நீங்க கிட்டாரோ இல்ல வந்து பியானோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 6 months ஆகும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட மரபிசை கருவிகளை பொறுத்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ 1 மணி நேரத்துல கத்துக்கிறவங்களும் இருக்காங்க, 1 மாசத்துல கத்துக்கிறவங்களும் இருக்காங்க, 1 வாரத்துல கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்துதான் ஈஸியா கத்துக்கலாம். எந்த மாதிரி நம்மளுக்கு உணர்வுகள் இருக்கும் நம்ம அதை வாசிக்கும் போது? உங்களுக்கு அதான் என்னன்னா, நான் வந்து பறைய 2 விஷயத்துக்காக வாசிக்கிறேன். ஒண்ணு வந்து சமூக விடுதலை, இன்னொன்று தனிமனித விடுதலை. தனிமனித விடுதலை அப்படிங்கிறது என்னன்னா, எப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு பிரச்சனையோ இல்ல எனக்குள்ள ஒரு கஷ்டமோ எனக்குள்ள ஒரு சோகம் இருக்கும்போது அப்பெல்லாம் எடுத்து பறைய வாசிக்கும்போது நான் ஹாப்பியா இருக்கேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேன். அதை மறந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. அது வந்து ஒரு கொண்டாட்டத்திற்கான கருவின்னு தான் சொல்லுவாங்க பறைய. ஸோ அதுக்கப்புறம் சமூகத்திற்குன்னு வரும்போது நான் வந்து எப்பெல்லாம் என் மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்பெல்லாம் வந்து களத்துல, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ ஜல்லிக்கட்டு நடந்துச்சு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் வந்து ஈரோட்ல ஆவுசி பார்க்ல போயிட்டு பறையெடுத்து அடிக்கிறது, அப்ப மக்கள் கூடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நான் யூஸ் பண்றேன். உணர்வுகள்னு பார்த்தா ஹாப்பினஸ் தான், லைக் ரொம்ப ஜாய்ஃபுல்லா பீஸா இருக்கும். இங்க நான் பார்த்தேன் நிறைய பறை இருக்கு. சோ நீங்க எதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, ஆக்சுவலா என்னன்னா பறைங்கிறது ஒரு புது பெயர். தோல் இசை கருவிகளுக்கெல்லாம் ஒரு பொது பெயர் தான் பறை. அதுக்கப்புறம் அதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா ஒருமுகப்பறை, இருமுகப்பறை, மும்முகப்பறை அப்படிதான் பண்றாங்க. எனக்கு பர்சனலா எப்பயுமே பிடிச்சதுங்கிறது பறை மட்டும் தான். அதாவது பறைங்கிறது ஒருமுகப்பறையை தான் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ அதுதான் இந்த பறை. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவீனமா பண்ணியிருக்கோம் இந்த பறைய. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அப்ராட்லாம் நான் போகும்போது அங்கெல்லாம் வந்து பறைய வாட்ட முடியாது நெருப்புல. அப்ப அதுக்காக போல் டைப் மெத்தட்ல வந்து 2020 அந்த டைம்ல கோவிட் டைம்ல தான் இதுவும் பண்ணணும். இப்ப இது நல்லாவே இதாகுது. நாங்க ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா. இதோட சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் அதோட சவுண்டு. நார்மலான ஒரு பறை எடுத்து நம்ம வந்து பிளே பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து தும்னு சவுண்ட் கேட்கும். அதனாலதான் நெருப்புல வாட்டுவாங்க. இது வந்து வாட்டெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் டைட் பண்ணா மட்டும் போதும். சேம் அதே தோல் அதே தான். எந்த மாதிரி பொருள் எல்லாம் சார் நம்ம இதுல தயாரிக்கப்படுது? ஆக்சுவலா வந்து பெரும்பாலும் பறைய வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேம்பு மரம் அதோட வேரை வந்து ஆரம்ப காலகட்டத்துல பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து நார்மலா பலா மரம், வேம்பு மரம், மேல் கட்டையை பயன்படுத்துறாங்க. தோல் வந்து மாட்டுத்தோல், எருமாட்டுத்தோல் 2 இது யூஸ் பண்ணுவாங்க. அது ஒட்டுறதுக்கு வந்து புளியங்கொட்டை பசைய வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க.
அதுதான் வந்து இது லைக் அந்த செயல்முறையில தான் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரேமு, போல்ட் நட் டைப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி மெத்தடில் போல்ட் எல்லாம் இருக்கும். ஸ்டீல் ஃப்ரேமு, தோல் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ அவ்வளோதான். எவ்வளோ நாள் சார் ஆகும் நம்ம இதை தயாரிக்கிறதுக்கு? அது ஒவ்வொருத்தங்க செய்யறவங்கள பொறுத்து. அதாவது இப்போ ட்ரெடிஷ்னலாக அந்த பறையை உருவாக்கினா லேட் ஆகும். அது லேட் ஆகும் இந்த சென்ஸ் ஒரு வாரம் எடுக்கும். ஏன்னா அது காயணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். எங்களுக்கு அது ஒன்று அது என்னன்றதை சொல்றீங்களா? ஸோ இது வந்து நார்மல் பறை ஆக்சுவலா. அதாவது என்னன்னா அந்த முத்திரை தப்பட்டை, முத்திரை பறை அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் போட்டு கட்டுவாங்க. இதெல்லாம் பழைய டெக்னிக். இப்போ யாரும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்றவங்கலாம் பெருசா யாரும் ஆளுங்க கிடையாது. சவுண்ட் ஆனா நல்லா ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து நெருப்புல வாட்டணும், அப்பதான் அதோட சவுண்ட் இருக்கும். ஸோ அடுத்தது இது நான் இப்போ வாட்ச பறை. அதுக்கப்புறம் உலக நாடுகள்ல எப்படி பறை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிருக்கு. அதாவது பறை அப்படிங்கிறது நமக்கான நம்ம தமிழ்நாட்டு இசைக்கருவியாகவும் இந்திய இசைக்கருவியாக மட்டும் பார்க்க முடியாது. பல ஊர்கள்ல பறை அப்படிங்கிற ஒரு இசை இருக்கு. ஸோ இதுவும் டஃப்னு சொல்லுவாங்க. வந்து ஈரானு, மோஸ்ட்லி துபாய், கத்தார், அரேபியன் சைட்லாம் இருக்கு. ப்ளே பண்ணுவாங்க. இது சாமன்னு சொல்லுவாங்க, இந்தோனேஷியா அந்த சைட்லாம். இது ஆக்சுவலா குச்சியில வாசிக்கணும். நான் கையில அப்படி, ஆனா கையில பண்ணும்போதே அவ்வளவு நல்லா இருக்கு கேக்க. இது போத்ரான்னு சொல்லுவாங்க. இது ஐரிஸ் ட்ரம் ஆக்சுவலா. பட் இதுமே எல்லாமே ஸ்டிக்ல ப்ளே பண்றது. நான் ஜஸ்ட் ஸோ இது வந்து ஆலிப்பறைன்னு சொல்லுவாங்க. ஆலினா கடல். இந்த கடலோட சத்தத்தை ரெப்ளிகேட் பண்றது தான் இதோடது. ஏதாவது குழந்தைங்களுக்காக நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைனா அடுத்தடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இடிகோலைன்னு சொல்லுவாங்க. இது மூங்கிலையும் நாங்கள் வச்சிருக்கோம். பட் டிராவல் பர்பஸ்க்காக இதுல வச்சிருக்கோம். இதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது மாதிரி இருக்கும். இதுலயே அடுத்தது லைக் ஒரு இடி மாதிரி சத்தம் தான். பிறகு நல்லா மழை பெய்யற மாதிரிலாம் சத்தம் வருதுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுலயே மூங்கிலையும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய எங்க ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். இது வந்து எக்தாரான்னு சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஐமுகம் உழவுன்னு சொல்லுவாங்க இந்த இசைக்கருவி பேர். இது பஞ்சமுக வாத்தியம்னு சொல்லுவாங்க. திருவாரூர் தியாகராஜர் கோயில், திருத்துறைப்பூண்டி மருதீஸ்வரர் கோயில் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ரொம்ப ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட். அங்கே வந்து பெருசா இருக்கும். இது வந்து லைக் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி நாங்க பண்ணோம். அதாவது இன்னைக்கு நம்ம 5 ட்ரம்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். பட் அன்னைக்கே வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றோம். இந்த மாதிரி லைக் எல்லாமே இந்த 5 டிஃப்ரெண்ட் நோட்ஸ் இருக்கும் இந்த இதுல. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பைப் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்டிக்கு. ஆக்சுவலா இதோட ஒரு பிளாஸ்டிக் வெர்ஷன் தான் இது. இதெல்லாம் வந்து காடுகளில் பழங்குடி மக்கள் வந்து இந்த காடுகளுக்குள்ள போகும்போது கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணாலே போதும் இதோட சவுண்டு. ஸோ அதே தான் இதுல பண்ணியிருக்கோம் நாங்கள். அது இல்லாமல் இங்கே வந்து மகுடி, அதுக்கப்புறம் நிறைய இந்த சொரக்கா,
நிறைய சீட்ஸில் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கைம்பான்னு சொல்லுவாங்க. அதாவது இது 4 தட்டு உள்ள சீட்ஸ் இருக்கு. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி. அடுத்தது இந்த இசைக்கிண்ணம்னு சொல்லிட்டு இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து டிபெட்டியன் பவுல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம கும்பகோணம் இந்த சைடில் பண்ணக்கூடிய ஒரு இசைக்கருவி தான். ஸோ இந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. சூரிய பிறை சந்திர பிறைன்னு சொல்லுவாங்க. இது சூரியன் மாதிரி இருக்கும், சந்திரன் மாதிரி இருக்கும். இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மாலை நேரங்கள்ல சந்திர பிறையும் காலை நேரங்கள்ல சூரிய பிறையும் வந்து வாசிக்கிறதா சொல்றாங்க. லைக் இது வந்து எப்படின்னா தலையில வந்து இந்த மாதிரி கட்டிட்டு தலப்பா கட்டிட்டு 2 குச்சியை வச்சு இசைப்பாங்க. ஸோ இதுலயே அங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தலை உரிமைன்னு ஒன்று இருக்கு. அதுவுமே நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு, பெருசா வேற யார்ட்டையுமே கிடையாது. ஸோ அதே போல இதுவும் ஒரு இசைக்கருவி தான். இது வந்து மானிட குழல்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம கிட்ட தான் இருக்கு, வேற யார்ட்டையுமே கிடையாது. இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்குலாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி லைக் ப்ரீத்திங்காகவே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். இது எல்லாமே ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ நம்மளோட இசைக்கருவிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து ஒரு மேற்கத்திய இசை பார்க்கறதோ லைக் வெஸ்டர்னைஸ்டா கிளாசிக்கல் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட பாரம்பரியமும் நம்மளோட வேர்கள் நம்மளோட கலாச்சாரம் இருக்கக்கூடிய நம்மளோட இசையும் இசைக்கருவிகளையும் கலைஞர்களையும் வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்களும் கற்றுக்கோங்க. இளைஞர்கள்லாம் வந்து இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எதனா எடுத்து கொடுக்குறீங்களா? ஓகே, லைக் என்ன அப்படின்னா இப்போதைக்கு கரண்டாக நான் எதுவும் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கு ரிசர்ச் ப்ராஜெக்ட்லாம் போயிருக்கங்காட்டி. பட் ஆனால் இந்த பறையோ இல்லை மற்ற நம்ம நாட்டுப்புற இசை கருவிகளுக்கு வந்து வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் இசை பள்ளிகள்லேயே வந்து மாதம் 2 வகுப்பு சனிக்கிழமெலாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். அங்க நிறைய தொழில்முறை கலைஞர்கள் எல்லாமே வந்து சொல்லி தராங்க, ப்ராப்பரான ஆர்டிஸ்ட். ஸோ நாங்களும் முன்னாடி எடுக்கும் போது நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டாங்க. நாங்க வந்து ப்ராப்பர் சிலபஸ் மாதிரி வச்சுலாம் சொல்லி கொடுப்போம். கண்டிப்பா இன்னும் ஒரு 2 monthsக்கு அப்புறம் எங்களுக்கு ரெஸ்யூம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இசைக்கருவிகள் வேணும்னா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ வந்து சவுண்டு பண்ணி நீங்க போட்டினாவே நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டிப்பாலும் வந்து உங்களுக்கு வேணுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.